இன்னைக்கு தமிழ் ஹிந்தில் உள்குத்து உளவாளின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. அது யாருன்னே எனக்கு தெரியல சார். படி சொல்லித்தரேன், எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லித்தரேன். எல்லாரும் பல்லாங்குழி விளையாடுற மாதிரி நமக்கு இதே விளையாட்டு. சொல்லு. சூரியன் கட்சியில் சூரிய கட்சினா இது திமுக. நெக்ஸ்ட் பயில்வோர் அமைப்பில் முதல்வர் அமைப்புனா என்ன? நிறுத்து. அது ஒரு அணி. என்ன அணி? என்னென்ன அணி இருக்கு? இளைஞர் அணி, மகளிர் அணி, அப்படி என்ன சார் அணி இருக்கு திமுகல? மாணவர் அணி. என்ன அணி? ஓ, மாணவர் அணி படிக்க வைக்கிறனியா? ஆமா. பயில்வோர் முதன்மை பொறுப்பில் இருக்கும் அகிம்சை தலைவருக்கு கோட்டைக்கு போக வேண்டும் என்ற ஆசை அதிவேகமாக தள்ளுகிறதாம். முன்பு ஆமைக்கறி தலைவரின் கட்சியில் இருந்தபோது மக்களவை தேர்தலில் செட்டிநாட்டு சீமானை எதிர்த்து சீமை தொகுதியில் களம் கண்டவர். தனது சொந்த சட்டப்பேரவை தொகுதியான ஆடனையில் தனக்கென தனிப்பட்ட செல்வாக்கை வளர்த்து வைத்திருக்கும் அகிம்சை தலைவர் கடந்த மக்களவை தேர்தலில் சேது சீமைக்கு சீட் கேட்டு மோதினார். ஆனால் கூட்டணி தோழர்களுக்கு அந்த தொகுதி கொடுக்கப்பட்டு விட்டதால் அகிம்சையின் ஆசை அப்போது நிறைவேறவில்லை. போதும், நிறுத்து. ஆமைக்கறி தலைவர் யாரு? எங்க அண்ணன். அவர் கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு போன பிரபலமான ஆட்கள் யாரு? ராஜீவ் காந்தி. அகிம்சை தலைவர் டேலியாவதா? ஓ, ஓகே. சீமை தொகுதினா எது? சிவகங்கை சீமை. ஐ திங்க் சிதம்பரத்துக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ராஜீவ் காந்தி. சரியா? இப்படி தான் டீகோட் பண்ணும். புரியுதா? இதில் நியூஸ் என்னென்னா ஆடனை தொகுதினா ராமநாதபுரம்னு நினைக்கிறேன். ராஜீவ் காந்திக்கு சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். அதுலேயே வந்திருக்கிற நியூஸ் என்னென்னா அதில் ஒரு கண்ணப்பன் ஒரு நியூஸ் வரும்பாரு. அடுத்ததாக இம்முறை ஆடானை தொகுதியில் ஆடி பார்க்கலாம் என்ற திட்டத்தில் இருந்தார். ஆனால் அதே மாவட்டத்தில் அவரது சமூகத்தை சேர்ந்த கண்ணான தலைவரும் போட்டியிடுவார் என்பதால் தனக்கான வாய்ப்பை தேடி இப்போது கோவை மாவட்டத்துக்கு குடிபெயர்ந்திருக்கிறாராம் அகிம்சை அண்ணாச்சி. நிறுத்து. அந்த தொகுதியில் கண்ணான அமைச்சர் யாரு? கண்ணப்பன். ராஜ கண்ணப்பன். அவரது சமூகத்தை சேர்ந்தவர். என்ன சமூகம்? யாதவர். தம்பியும் யாதவர். இப்படிதான் டீகோட் பண்ணும். புரியுதா? போதும். ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தீங்களே, அடுத்த வாட்டி பின்னிடலாம். ரைட்டு. புதுச்சேரியில் விஜய் அவர்கள் பேசினாரு. அடுத்தபடியா உனக்கு வன்மத்தை கக்கணுமா? சொல்லு. தாவேக்க மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்னைக்கு நடக்குது சார். சரி, நேற்று ரொம்ப வன்மத்தை கக்கிட்டோம். நாளைக்கு வச்சுக்கலாம். கூட்டம் முடியட்டும். சரி சார். நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு சார், 2026 எலெக்ஷனில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது, கூட்டணி அமைச்சரவை தான் இருக்கும் அப்படின்றார். கொஞ்சமாக இறங்கி வர தெரியல. ஒரு 10 நாட்களுக்கு முன்பு என்ன சொல்லி கொண்டிருந்தார்? துரோகியை வீழ்த்துறது தான் என்னோட லட்சியம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் கூட்டணியில் அமமுக இடம்பெறாது. தாவேக தலைமையில் 3வது அணி அமையும். விஜய் நம்பிக்கைக்குரிய தலைவர் சொன்னாரா? நேற்றைக்கு முன்தினமோ எங்களுக்கு மரியாதை கொடுக்கும் கூட்டணியில் இணைவோம்னு சொன்னாரா? இது அடுத்த கட்டம். சேரும் அந்த கூட்டணியில் பெரும்பான்மை கிடைக்காது. எடப்பாடி சிஎம் கூட்டணி அமைச்சரவை தான் வந்துட்டாரா? பிறகு அண்ணனோட சங்கடத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். டிடிவிக்கு இவ்வளோ பேசிட்டான். எடப்பாடி சிஎம்மாக இருக்கிற முதல்வர் வேட்பாளர் இருக்கிற கூட்டணியில் போய்ட்டு எப்படி சேர்றது? முறுக்கிறது முறுக்கிக்கங்க, கடலில் சேர்ந்துக்கங்க அப்படின்றதுக்காக ஹில்கம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. தமிழ் ஹிந்துலேயும் வந்திருக்கு சார். அதிமுகவுக்கும் நயனார் அவர்களாம், ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அண்ணாமலையா, அமித்ஷா அவர்கள் காய் நகர்த்துறாராம். நயனார் நாகேந்திரன் ஒரு அற்புதமான சாய்ஸ் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். பிஜேபி இந்த தேர்தலுக்கு அதனால தான்மா அந்த கட்சி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அதை எல்லாருமே கற்றுக்கணும், எல்லா கட்சியும் கற்றுக்கணும். யூசி ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை சேர்ந்தவர்களை தவிர வேறு யாரும் தலைமை பதவிக்கெலாம் அவ்வளோ எளிதில் வர முடியாது. ஓகேவா? சங்கத்து ஆளாக இருக்கணும், இருந்தால் தான் சேர்ப்பாங்க. அதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருந்து பிஜேபிக்கு வந்தவர். பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு இவங்க வச்ச ரூல்ஸ் படி எலிஜிபிள் கூட கிடையாது. இவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரூலே வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது திடீரென்று ஏன் நயனார் நாகேந்திரன் என்ற யோசனை அவர்களுக்கு வந்தது? எடப்பாடி கூட்டணிக்கு ஓகே சொல்லிட்டார். சரியான ஆள் யார்? நயனார் நாகேந்திரன். ஏற்கனவே அதிமுகவில் இருந்திருக்காரு. எல்லா அண்ணன் தம்பியும் மாமன் வச்சுன்னு பழகிட்டு இருந்தவங்க. அந்த கட்சி எப்படி இயங்குதுன்றது அவருக்கு தெரியும். வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவர் உள்ளே இருந்தவருக்கு வாட் இஸ் ஏடிஎம்கேன்றது அவருக்கு பை ஹார்ட்டு தெரியும். எல்லா இடத்துலையும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்கிறாரா? அதிமுக தொண்டனுக்கு என்ன வேணும்? அவர் அப்படி சொல்கிறது எடப்பாடியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நினச்சிப்பாங்க. எடப்பாடி அவர் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடியெல்லாம் அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுவும் பண்ணவும் முடியாது. அவர் சொல்கிறது அதிமுக தொண்டனின் மனதை வெல்வதற்காக. அதை சொல்ல என் தலைவனுக்காக இவர் குரல் கொடுக்குறாருன்னு அவர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர்கள் போட்டியிடுற இடத்துல எல்லாம் அதிமுககாரன் பம்பர மாதிரி வேலை செய்வான். ஸோ தட் வாஸ் அ பிரில்லியன்ட் சாய்ஸ். அப்போ அதிமுகவுக்கு நயினார். ரைட்டா? நீ சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா எதுலையாவது நியூஸை போட்டாங்களா? நம்மளை டெல்லிக்கு போன உடனே அவ்வளோதான் நயினார் ரீப்ளேஸ்டுலாம் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து வேலை செய்யணும். அதை செய்கிறாங்க.
கூப்பிட்டு ராஜா நீ தானே ராஜா தூண்டி விட்ட ஒழுங்கா இருந்த டிடிவியை என்டிஏலேருந்து வெளியேறோம், உங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து வைக்கிறேன், திமுக இந்த 500 கோடி வாங்கி தரேன், நீ சொன்னதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா, போய் கூப்பிட்டா போ. இல்லை கூப்பிட்டு வரியா ஜெயிலுக்கு போறியா, போய் பேசினாரா, விருந்தெல்லாம் வச்சாரா, அண்ணன் எப்படி பேசுகிறாரு இப்போ டிடிவி. ஸோ வந்துடுவாங்க, இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது இப்படி இப்படி முறுக்கிட்டு இருப்பாங்க. வந்துட்டு இணக்கமாக அந்த கூட்டணி தேர்தலை சந்திக்க போகுது, அதில் சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு. விரைவில் டேடிசன் பிரச்சனைக்கும் தீர்வு வரும். அமித்ஷா அவர்கள் வேற இந்த வாரம் வர இல்லைன்னா அடுத்த வாரம் வர மாதிரி பிளான். அதுக்கு முன்னாடி they want to seal things. ரொம்ப வேகமாக நடந்துட்டுருக்கு. இந்த சின்ன சின்ன நெட்டிகிரிட்டிஸுக்குள்ள தேமுதிக வந்துடும். அண்ட் அதற்குள் தேமுதிக 7 சீட்டு 10 சீட்டு திமுக அணிக்கு போதுன்ட்டுலாம் பேச்சுகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அழைத்து வந்து விடுவார்கள். தேமுதிக என்டிஏ கூட்டணியில் நிச்சயமாக இடம்பெறும். இன்னொன்று, உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது யார்? ஆண்டாளர்கள் கல்லூரி வாங்கினது யாருப்பா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஓனர். இப்போ பணம் கொடுக்குற நிலைமையில் இருக்காங்களா அவங்க? ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் விற்றா கூட கொடுக்க முடியாது, அட்டாச் பண்ணிடுவாங்க. திரும்ப தான் என் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்களே. எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டோமா, நீ இதை எடுத்து போகிறேன் கிட்னியை, கதிரவன் கிட்னி எடுத்துருவாங்க. இன்னும் அந்த எஃப்ஐஆர் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் இருக்கு. பிரேமானந்த் சின்ஹா இவங்க ஆளுன்றதுனால நம்ம காலேஜ் ஆள் நம்ம அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் டாமி வரல, அந்த ஏரியா பக்கத்துலாம் வரப்போகுது. அப்புறம் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் எங்கே இருக்குன்னு பாரு. நீ ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறேன், நீ ரோல்ஸ் ராய்ஸு இரு கெடிலாக்கு 2 காரை அட்டாச் பண்ண சொல்கிறேன் அதிகாரிகிட்ட சொல்லி. இது ஓட்டு போடுங்க, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு, 1 போட்டால் 2 எடுக்கிறது நினைப்பேன். பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு அரசியல் என்னடா வேலை? லாபம் சம்பாதிக்கிறதா வரேங்க. பிஸ்னஸ்னால் என்னப்பா? லாபம் சம்பாதிக்கிறது. இங்கே என்ன வேலை உனக்கு? அவ்வளோ திமிரு உங்களுக்குலாம் இல்லையா? ஒரு பேருக்காகவாது சேவைன்னு சொல்கிறாங்க அரசியல்வாதி இல்லையா? நான் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. நீங்கள் இந்த திவ்யா சத்யராஜை கூப்பிட்டு மைக்க போடு, எதுக்குமா வந்த அரசியலுக்கு? மக்கள் சேவை. திமிரா ஒருத்தன் வந்து நான் பிஸ்னஸ்க்காக தான் வர்றேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா எவ்வளோ திமிர் இருக்கணும். சொல்லிட்டு சார் சொல்கிறாரு, நாளைக்கு அரசு யாருமே காசு கொடுக்குறேன்னா கூட எங்கள் அப்பா நிறையா சொத்து வச்சிருக்காரு, அதை வந்து மக்களுக்கு நல்லது பண்ணும். தரலாம் ஜெயிலில் இருக்கணும் தம்பி, அதுதான் தம்பி. நோ மெர்சி. மைண்டில் அந்த எண்ணம் இருந்தால் தானே நீங்கள் இது வெளிப்படுது. நான் பிஸ்னஸ் மேனு கொடுப்பேன் உங்களுக்கு, திருப்பி சேவை செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஐடியாவே கிடையாது உனக்கு. வாயிலையாவது சொல்கிறாங்க ஏதாவது செய்யணுன்ட்டு, அந்த எண்ணம் கூட உனக்கு இல்லை. தொழிலாக பார்க்குற அரசியல் கெட்ல கரையை ரோல்ஸ் ராய்ஸையும் பிடிக்கலாம், பேசாமல் இரு. உங்கள் அப்பா தூட்டை சேர்த்து பிடிக்கணும் இது. சார் நேற்று இளையராஜா அவர்களை பற்றி டெல்லியில் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு சார். திரு இளையராஜா அவர்களுக்கு சாதகமாக வந்திருக்காங்க சார். என்ன எல்லாரும் அந்த பாட்டை கேட்டுட்டு தூங்குறவங்களா? அவர் டெல்லி ஜட்ஜு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கேட்குறவர். அவர் மாஸ்க்குன்னு ஒரு படம், நம்ம மாஸ்க் இல்லை, கன்னட மாஸ்க் இது. ஓகே ஓகே. கன்னடாவில் மாஸ்க்குன்னு ஒரு படம், சரியா? அந்த படத்தில் 80களில் இளையராஜா இசையமைத்த நகுவ நயனா என்று ஒரு பாடல் இருக்கிறது. 83லே என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த பாட்டை வந்து இந்த மாஸ்க் படத்தில் தயாரிப்பாளர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட பேர் பிளாக் மெட்ராஸ் ஃபிலிம்ஸ் பயன்படுத்தியிருக்கிறார்கள், சரிங்களா? பயன்படுத்தின உடனே இந்த சாரேகாமா என்ற ஒரு நிறுவனம், அது பெரிய இசை நிறுவனம், அது அந்த நிறுவனம் டெல்லி கோர்ட்டில் போய் கேச போட்டுருச்சு. சார் நாங்கள் காப்பி ரைட் வச்சுருக்கேன் சார், இவங்க பாட்டுக்கு எடுத்து படத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, சரியா? என்னையா பண்ணணும்? படம் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு சார், ஓடிடி ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சார். சரி, இந்த பிளாக் மெட்ராஸை கூப்பிட்டேன். ஏன்பா பிளாக் மெட்ராஸ் ஃபிலிம்ஸு இங்கே இருக்கவன், அதனால தான் அவரும் பாட்டு கேட்டு தூங்குற ஒரு போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாஸ்க்கே நம்ம மாஸ்க்காக இருக்க போகுது சார். இல்லை நகு இது கன்னட சாங்குன்னு சொல்கிறேன்ல, இதை முடிச்சுட்டு போய் கேளு. இல்லை இந்த பாட்டு எதுவும் கேட்டால் அதுக்கு எதுவும் காப்பி ரைட்டு கொடுத்துருவாரா பாட்டு கேட்குறதுக்கு? ஸோ ப்ரொடியூசரை கூப்பிட்டு, ஏன் நீ பாட்டுக்கு வந்து அவங்க தான் ஓனர்ன்றாங்க, நீ பாட்டுக்கு வாங்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டோம் சார், நாங்களும் அக்ரிமெண்ட்லாம் போட்டு பணம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. யார்கிட்ட ராஜா அக்ரிமெண்ட் போட்ட? இவர் தான் ராஜா ஓனரு, சாரிகாமா தான் ஓனரு, காப்பி ரைட் வச்சுருக்கீங்க, யார்கிட்ட ராஜா போட்டோம்னா அந்த பாட்டை உருவாக்குனவர்கிட்ட நாங்கள் போட்டோம்ல சொன்ன உடனே சரி சட்டம் என்ன சொல்லுது. அவர் தான் அந்த பாட்டை கேட்டு தூங்குறவர் இல்லை, ஜட்ஜு, அதுதான் டெல்லி ஜட்ஜு, ஜஸ்டிஸ் தேஜஸ் கரியா. அதனால் ஒரு ஹிந்தி சாங் கேட்குறவர் போல இருக்கு, அவர் பஞ்சாபி சாங் கேட்பாருன்னு நினைக்கிறேன் அவர். உடனே அவர் அதெல்லாம் இருக்கட்டும், சட்டம் என்ன சொல்லுது? காப்பிரைட் சட்டங்களின்படி ஒரு பாடலுக்கு முழுமையான உரிமையாளர் அந்த படத்தின் தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் சம்பளம் வாங்கி கொண்டு அந்த படத்துக்கு இசையமைக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் அந்த பாடலுக்கு உரிமை கோர முடியாது. அந்த பாடலில் வரக்கூடிய வரிகளுக்கானவரும் அதற்கு உரிமை கோர முடியும். அவர்களுக்கு உரிமையே இல்லை. ஊதியம் வாங்கி கொண்டு வேலை செய்தவர்கள் உரிமம் கோர முடியாது. சரி, இப்போ இங்கே என்னங்க பண்ணணும்? 30 லட்ச ரூபா சாரிகம்மாவுக்கு கொடு, இல்லைனா ஓடிடிலேருந்து அந்த பாட்டை கட் பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணு, இல்லைனா ஓடிடியில் வரக்கூடாது. முடிஞ்சா? இப்போ இளையராஜாக்கு பணம் கொடுத்துட்டாங்களே, அது நீ ஃப்ராட்தனம் பண்ணி வாங்கினான்னு நீங்கள் போய் இளையராஜாட்ட கேளுங்க. ஏம்மா இந்த பில்டிங்க்கு ஓனர் நான், பில்டிங் மேலே டவர் வைக்கலாமா இல்லையான்னு நீங்கள் இந்த கஜினி படத்தில் வரது மாதிரி நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கட்டின இன்ஜினியர்கிட்ட கேட்டா அதான்
தமிழ்நாடு கோர்ட்ல வந்தா இவருக்கு பணம் கொடுன்றாங்க, வெளியூர்ல இருக்க கோர்ட்ல வந்ததுன்னா பிராண்டுக்கு பணம் கொடுன்றாங்க. இந்த படம் எடுக்கிறவங்களோட நிலைமை என்னதான் ஆகும்? இது சிக்கல் தான். இதை பண்றவர் இந்த இளையராஜா என்ற மனிதர் தான் காரணம். ஏன் ஏஆர் ரஹ்மான் படத்துக்கு இந்த சிக்கல் வர்றதுல மற்ற இசையமைப்பாளர் படங்களுக்கு ஏன் இந்த சிக்கல் வருவதில்லை? இல்ல யாராவது சுப்ரீம் கோர்ட் போனா முடிஞ்சிச்சு சார் இந்த பிரச்சனை. இந்தியன் காப்பிரைட் சொசைட்டி என்று ஜாவேத் அக்தர் தலைமையில் ஒரு சொசைட்டி இருக்கிறது அல்லவா, அதுல போய் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடல்கள் ஒலிக்க ஒலிக்க உங்களுக்கு பணம் ராயல்ட்டி வரப்போகிறது. அந்த ராயல்ட்டியை நீங்க பாடலாசிரியரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு பிடிக்காத காரணத்தால், மொத்தமும் எனக்கே வேணுன்ற காரணத்தால் எப்போ பாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெட்டிஷனை போட்டு இந்த பஞ்சாயத்து இழுத்து விட்டுட்டு இருக்கீங்க. இதே ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஏற்கனவே இதே போல் வேல்ஸ் மூவிஸ் இன்டர்நேஷ்னல் படத்தில் வேல்ஸும் இந்த வேலையை தான் பார்த்தாரு. நம்ம ஐசரி இளையராஜா போயிட்டு அவரும் பாட்டு கேட்டுட்டு தூங்குறவர் போல இருக்குது. இளையராஜா பாட்டை கேட்டுட்டு தூங்குறவர் போல இருக்குது. அதனால் நம்ம இவர்கிட்ட போய் ராகதேவன் காலில் விழுந்துருவோம் அப்படின்ட்டு போய் விழுந்துட்டு தானே ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கோ யூஸ் பண்ணிக்கிறேன்னா, சரி நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு ஒரு ஐடியாலாம் கொடுத்துருக்காரு. டெல்லியில் கேஸை போட்டு விட்டான் சரிகம்மா. எதுக்காக பாம்பே ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்கிற வழக்கை மெட்ராஸ்க்கு மாற்றணும்னு ஒரு பெட்டிஷன் போட்டான்னு தெரியுதா? ஏன்னா அங்கே எல்லாம் பாட்டு கேட்டு தூங்குறவங்க, அதனால் நம்ம விசிறிகளாக தான் இருப்பார்கள் அப்படின்ட்டு ராகதேவனுக்கு எதிராக வழக்கா டலே முடிச்சு விட்டுட்டாங்க. அந்த சாரேகாமா அந்த ஐபிஆர்எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட் சொசைட்டியில் அவங்க மெம்பர். சாரேகாமா என்ன சொல்கிறாங்க, இது இப்போ யார் பயன்படுத்தினாலும் இசையமைப்பாளருக்கு இதோட ராயல்ட்டி போகிற மாதிரி நாங்கள் அந்த சொசைட்டிக்கு பணம் கட்டிகிட்டு இருக்கோம். இவர் இப்போ ஜாயின் பண்ணால் கூட அங்கேருந்து இவருக்கு பணம் வரும், அங்கே வாங்கிக்க சொல்லுங்கள். நான் ஓனரு, யார்கிட்டயும் சம்மந்தம் இல்லாத ஆள்கிட்ட போய் அக்ரிமெண்ட் போட்டால் அழகாக ஜட்ஜு ஒரு இதில் சொல்கிறாரு. ஆஸ் இளையராஜான்னு வச்சுங்க, டிஃபெண்டன்ட் என்ன இருக்குதுல்ல, ஆஸ் இளையராஜா இஸ் நாட் தி ஆத்தர் ஆஃப் தி லிட்டரரி ஒர்க் இன் தி சப்ஜெக்ட் சாங், அந்த பாடலை எழுதியவர் இவர் இல்லை என்பதால், as defendant 5 is not the author of the literary work in the subject song as the same was written by Mr. R.N. Jayagopal, Ilayaraja cannot claim any rights over the subject song. முடிஞ்சிருச்சா? நீ இசை மட்டும்தானே போட்டிருக்க, பாடலாசிரியர் இருக்க, இதுதான் சட்டம். சரியா? முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து நீங்கள் சொன்னது போல் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இது மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. சரி சார், ஆஸ்ட்ரேலியாவில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிவிட வேண்டும். சமீபத்தில் இந்த ஜூனியர் கூப்பனை முதலீடு செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம்ட்டு பேசணும்ல. எவ்வளோ ரூபாப்பா முதலீடு? 100 கோடி 300 பேருக்கு வேலை சார். அந்த 100 கோடி பணமும் திராவிட மாப்பிள்ளையோடது. நான் அவரா ஜூனியர் கூப்பன் ஆவானது இப்படி கேட்பின்னு தெரிஞ்சு தான் ஆதாரத்தோடு வரேன். திராவிட மாப்பிள்ளை சார் சமீபத்தில் ஒரு ராக்கெட் நிறுவனத்தை, விண்வெளி நிறுவனத்தை தொடங்கினார் என்று நாமளே பிரேக் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? வானம் எல்எல்பி. சரியா? அவர் தமிழகத்தின் எலான் மஸ்க் என்று நான் அப்போது அழைத்தேன். இப்போ பார்த்தா ஓட்டில் வச்சுன்னுக்குறேன். அனைத்து துறைகளிலும் கால் ஊன்ற போகிறார் சார். அந்த வானம் எல்எல்பியில், வானம் எல்எல்பி நிறுவனம் சபரீசனோட முதலீடு என்று நான் ஏற்கனவே பதிவு செய்தேன். அதில் ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ் யாருன்னா சமீர் பரத்ராம் மற்றும் ஹரிஹரன் வேதமூர்த்தி. ஹரிஹரன் வேதமூர்த்தி யார்? சபரீசனோட சகோதரர். சபரீசனோட முழு பேர் சபரீசன் வேதமூர்த்தி, இவர் ஹரிஹரன் வேதமூர்த்தி. ஃபோட்டோ இருக்குது, கொடுக்குறேன். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த வானம் பேஸ் எல்எல்பி தொடங்கினார்கள். அந்த ஜூனியர் குப்பண்ணா ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்களின் பெயரை படிக்கிறேன். பழனியப்ப முதலியார் ஆறுமுகம், முதலியார் என்றதும் உங்களுக்கு புரிந்திருக்கும். பாலச்சந்தர் ராமச்சந்திரன், குப்புசாமி மூர்த்தி, சமீர் பரத்ராம். ஜூனியர் குப்பண்ணா ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ் லிமிடெடோட உரிமையாளர்களில் ஒருவர். இப்போ நீ கேட்ட கேள்விக்கு விடை வந்துருச்சா? இவர் பணத்தை பம்ப் பண்ணி இவரே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒப்பந்தம் போடுறார். என்ன கணக்குன்னு கேட்டேன்னா 10 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு போயிடுறது. இப்போது நீ சாப்பிட்டியா எங்கள் கூடன்னு தெரியல, கத்திப்பாறையில் போய் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா ஞாபகம் இருக்கா? அது அரசோட இடம் தானே. சலுகை வேலையில் உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருந்தா உங்கள் மணியை லாண்டர் பண்ணுறீங்களா? ஜூனியர் குப்பண்ணா வெறும் ஜூனியர் குப்பண்ணா என்ற பிராண்டை மட்டும் வைத்திருக்கவில்லை. வாங்ஸ் கிச்சன் என்ற சைனீஸ் உணவு செயின், கட்டி ரோல் ஷாப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அவுட்லெட்ஸு நான் பார்த்துருக்குறேன் உணவு அருந்தியதிலே. அது பீஸா ரிபப்ளிக், இது எல்லாமே ஜூனியர் குப்பண்ணா நிறுவனத்தின் கீழ் வருகிறது. இப்போது இவங்க ஒவ்வொருத்தரோடையும் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா ஜூனியர் குப்பண்ணாவோட துணை நிறுவனங்கள் தானே இது. அப்போ என்னென்ன பண்ணியிருப்பாங்க? உங்கள் கம்பெனி கூட நீங்களே ஒப்பந்தம் போட்டுட்டு இதை எங்ககிட்ட முதலீடு வரவேற்கிறேன் வேற எங்கிட்ட உருட்டுறீங்க. ரோக்கா மாதிரி தான். எவ்வளோ பெரிய பேராசம் பூச்சி குடும்பம் தெரியுதா இந்த குடும்பம்? நெக்ஸ்ட் டைம்லாம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டையே வாங்கிடுவாங்க போல இருக்கு சார். அந்த எண்ணம் இந்த குடும்பத்துக்கு இருக்கு மாலதி. 8 கோடி மக்களும் சேர்ந்து இவர்களை வீழ்த்துவோம்.